Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்லேருந்து உங்களோட மனசை வந்து அலைப்பாயாதீங்க. அது டார்கெட் போய்ட்டு ரீச் ஆகிற வரலும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு நம்ம மார்னிங் அப்டேட்டில் வந்து நான் லைக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ரிக்வஸ்ட் வந்து நான் பண்ணல. சரி, எத்தனை பேர் அவங்களாம் லைக்ஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, நம்ம 200 லைக்ஸ் வந்து நான் மூவ் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம 98 எபிசோடு, இந்த 2 எபிசோடு வந்தால் நம்ம 100 எபிசோடு நம்ம ரீச் பண்ண மாதிரி ஆகும். ஸோ 200 லைக்ஸ் எதிர்பார்த்துருந்தேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் அதுவும் சொல்லலை அந்த வீடியோவில். சரி, அவங்களே எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா வெறும் 116 117 லைக்ஸ் வந்தது. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. அப்போ வந்து நம்ம சொல்லாமல் லைக் பண்ணுறவங்க வந்து 117 பேர். அப்போ சொல்லி லைக் பண்ணுறவங்க வந்து 200 இருக்கலாம். மேபி மறந்துட்டவங்களாக இருக்கலாம். அது இருக்கட்டும், பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் மறக்காதீங்க, அதுக்காக சொல்கிறது நான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டில் நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண முடியாது. நம்மளோட நெக்ஸ்ட் கோல் வந்து 25K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்னிங் அப்டேட்டில் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இதில் நம்ம நிஃப்டி 50 எடுத்துட்டோம் அப்படின்னா நிஃப்டி 50ல் நம்ம கவனிக்க வேண்டியது, இது டே சார்ட். இது டே சார்ட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தாங்க. இதில் பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க முடியல. திரும்ப உள்ளே வந்துட்டாங்க. திரும்ப உள்ளே வந்துட்டு ப்ரைஸ் வந்து லோயர் லோ ஃபார்மேஷன் தான் ஆகலை, கன்சாலிடேஷன் ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அகைன் வந்து ட்ரெண்ட் லைன் மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் 10 மினிட் டைம் ஃப்ரேமில் உள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு புரியும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம 10 லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது 10 லைன். இந்த 10 லைனுக்கு மேலே அகெயின் உள்ளே வந்துச்சு ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகுது, பிரேக் அவுட் ஆகிட்டு கேப் அப் ஆகுது. இங்கேயும் ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகுது, பிரேக் அவுட் ஆகிட்டு கேப் அப் ஆகுது. கேப் அப் ஆன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த இடத்துல பை பண்ணியிருக்குங்க ஒரு பிடிஎஸ்டி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க, மார்க்கெட் கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அகைன் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி தான் கேப் அப் பண்ணாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டுருக்காங்க, திரும்ப வந்து கேப் அப் ஆகுது. ரைட், சரி. அப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி உள்ளே போயிடலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அப்பர் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இது பாருங்கள். இந்த இடத்துல சப்போர்ட் இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் டவுன் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுத்து இந்த இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட், இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த பிரேக் டவுன் கொடுத்து வந்திருக்காங்க இல்லைங்களா, இதனுடைய இடத்துல நம்ம எங்கெங்கே நம்ம கவனிக்கணும் அப்படின்னா 17,900 அபோவ் உங்களுக்கு க்ளோசிங் வைக்கிறாங்க ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் பை சைடு போகலாம். 17,900 அபோவ் ப்ரைஸு க்ளோசிங் வைக்கணும். போயிட்டு சும்மா ஓடி உள்ள ஓடியாந்ததில்ல. அப்போ என்ன ஒன்றா உங்களுக்கு ஷேடோ மாதிரி ஆகிட்டு கீழே வந்து மார்க்கெட் கண்டினியூ ஃபால் ஆகும். 17,000 மேலே பாடியோட இந்த மாதிரி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா மேலே அப்பர் சைடு இன்னும் வந்து அதில் பையாஸோட ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னும் மேலே அப்பர் சைடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 17,900 அபோவ் ப்ரைஸ் க்ளோஸ் கொடுத்ததுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய எஸ்எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. யார் செல்லர்ஸு அந்த பக்கம் வந்து எஸ்எல் போட்டிருப்பாங்க. அவங்களோட எஸ்எல் ஹிட் பண்ணிவிட்டு மேலேருந்து அங்கேருந்து கீழே வருமா இல்லைன்னா அப்புறம் கதாது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த 17,900னா 950 வந்து உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகிடும். ஏன்னா எஸ்எல் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். மேபி உங்களுக்கு டபுள் டாப்பாகவும் க்ரியேட் ஆகலாம். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஃபர்தர் ரொம்ப தூரம் வந்து யோசிக்க தேவையில்லை. இப்போதைக்கு ப்ரெசென்ட் மூமெண்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ 17,900 லெவலில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. சரி, இன்கேஸ் சேல் சைடு போனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான். ரைட்டுங்களா. 17,800 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்காது. ப்ளஸ் நமக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்டில் போகுது. ரீடெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இந்த லெவல் கீழே கட் ஆகிட்டு க்ளோசிங் கொடுக்குதுன்னா நம்ம இங்கேருந்து சேலிங்கான வியூ பார்க்கலாம். அதாவது 17,800க்கு கீழே க்ளோசிங் கொடுக்குது, பாடியோட க்ளோசிங் கொடுக்குதுன்னா அந்த க்ளோசிங் கீழே வந்து நீங்கள் சேலிங்கான ஒரு வியூவை பார்க்கலாம். ஓகே, அதாவது
இந்த மேஜர் ட்ரெண்டோடைய விஷயத்தெல்லாம் நம்ம வந்து சேல் அண்ட் பை பண்ணணும். அதாவது இங்கேருந்து நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் ட்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ஏரியாவில் நம்ம இது ரிஸ்கி ட்ரேட். ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து சேல் அண்ட் பை பண்ணுங்கள் வேணாம்னு சொல்லலை. ஆனால் ரிஸ்கி ட்ரேட். ஏன்னா அவங்க வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. கேப் அப் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இங்கேருந்து கேப் அப் ஆகிருக்கு. அங்கேருந்து வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு அகைன் ஒரு கேப் அப் ஆகிட்டு மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் இது வரலும் வரும். மேபி இதில் வந்து சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். இந்த லைன் பெரிய அதாவது நம்ம டே சேட்டோடைய 17,600 அப்படின்றது டே சேட்டோடைய சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த லெவலையும் நம்ம ஒரு பார்வை வச்சுட்டு பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக சொல்கிறேன், நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவொன்னே நான் வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு தான் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி 200 லைக்ஸுக்கு மேலே நான் கேட்காம 200 லைக்ஸ் மேலே இருந்ததுன்னா நீங்கள் 100க்கு அபோவ் நம்ம எபிசோடு கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? 100க்கு மேலே நம்ம எபிசோட் கண்டினியூ பண்ணலாம். அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் 100க்கு மேலே வந்து நான் உங்கள்கிட்ட லைக் பண்ணுங்கள் அது மாதிரிலாம் வந்து கேட்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் இதோட சப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். சரி, பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கண்டிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டே சார்ட்டை ஒரு டைம் பார்த்து வந்துடலாம். இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு. டே சார்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கலாம். வீக்லி சார்ட் போயிடலாங்க. ஓகே, வீக்லி சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ட்ரெண்டு கண்டினியூவாக வந்து ரன் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து இங்கேருந்து ப்ரைஸை கண்டினியூவாக ரன் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டாப் பையிங் ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நேராக கண்டினியூ வந்து ரன் கொடுத்துருக்காங்க, புல் ரன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஓகேங்களா? அதாவது வீக்லி சார்ட்டில் ப்ரைஸு 41,500 அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 40,400 இருக்குது. ஸோ ப்ரைஸை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, நல்லா அங்கேருந்து திரும்ப வந்து பேக் ஒரு நல்ல ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது 41,000 41,500 ரொம்ப நாள் வந்து, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் அங்கேயே ப்ரைஸ் நின்றுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டம் பார்க்கலாம். இல்லை அந்த 41,000 40,000 அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு லோயர் லோ இப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சேலிங் ப்ரெஷர் பார்க்கலாம். சேலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வரும் சேலிங்கில். அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும். பையிங்கில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் போகும். ஆனால் ஃபாஸ்டிங் செல்லிங் வச்சு இந்த மாதிரி வரும். ஓகே, இது நம்ம லைட்டாக மைண்டில் வச்சுங்க. அதை இப்போ நம்ம டே சார்ட்டுக்கு போயிடலாம். டே சார்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த சப்ளை ஜோனில் ப்ரைஸ் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக இருந்தது. அது அந்த சப்ளை ஜோனில் ப்ரைஸ் எந்த மாதிரி பிளேசிங் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா ஒரு சப்ளை ஜோன். இன்றைக்கி கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சும்மா அப்படியே ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போயிடுவோம். சரி, இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோமே நிறைய விஷயம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வரேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேமு. இன்னும் நம்ம டீப்பாக உள்ளே போயிட்டோம்னா 10 minutes டைம் ஃப்ரேமில் வந்துடலாம். ரைட்டுங்களா? சரி, இப்போ 10 minutes டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 40,000 அப்படின்றது வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகுது. ரைட்டுங்களா? அதாவது நமக்கு இப்போ ஷார்ட் டைம் ஃப்ரேமில் கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்காது. ப்ளஸ் ரவுண்ட் நம்பராகவும் இருக்குது. 40,000 அப்படின்றது ரவுண்ட் நம்பராக இருக்குது. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் இப்போ என்ன சார் பார்க்கலாம், நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டீங்க, ஷார்ட் டைம் பீரியட் வந்து சொல்லுங்கள் இமீடியட்டாக. ஏன்னா அப்போ தான் எல்லாம் கிளைமேக்ஸாக ரொம்ப ஈஸியாக எதிர்பார்க்குறாங்க. அது முன்னாடி பின்னாடி நடந்தால் தேவையில்லை, இப்போ நமக்கு ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஈஸியாக சொல்லணும்னா இந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் வச்சுன்னா பையிங் கார்டு லெவல் பார்க்கலாம். அதாவது இது வந்து டார்கெட் நமக்கு. இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா, இல்லை இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் வச்சுதுன்னா 40,000 வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து நம்ம ப்ரைஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவ் பண்ண இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து 40,000 ரவுண்ட் நம்பரை வந்து டார்கெட்டாக வைக்கலாம். நமக்கு 200 EMS சப்போர்ட் அந்த இடத்துல வருது. ஸோ இந்த லோயர் சைட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வைக்கலாம். அப்பர் சைட் பார்த்திங்கன்னா 40,000
41,800 41,000 ஏன்னா மூவ்மெண்ட் அந்த பக்கம் போயிடும் 41,000 இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் திரும்ப கீழே வரும் திரும்ப மேலே போகும் ப்ரைஸ் அப்படி தான் போகும் நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி என்ன ஒன்றும் கண்டினியூவாக ப்ரைஸ் வந்து இதே மாதிரிலாம் போகாது ப்ரைஸ் இது மாதிரி தான் போகும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த இதில் பிரேக் சப்போர்ட் அந்த மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வரும் திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் ப்ரைஸ் ட்ராவல் ஆகும் அகைன் வந்து அப் மூவ் கொடுக்கும் ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லெவல் பார்க்கலாம் சரி சார் ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லெவல் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த லெவலுக்கு அப்புறமா இந்த லெவல் போகும் இந்த லோயர் லெவல் பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த லெவல்னு சொல்லிங்களா இந்த எந்த லெவல் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40,500 அபவ் க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா அதாவது 40,000 அபவ் உங்களுக்கு ப்ரைஸ் க்ளோசிங் கொடுக்குதுன்னா நீங்கள் வந்து பை சைட் போகலாம் 40,300க்கு பிலோ உங்களுக்கு ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் 40,000 வந்து டார்கெட்டை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் ஓகே ப்ரைஸு இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறேன் அதாவது என்னுடைய டெலிகிராம் சேனல் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டோம் இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிட்டோம் நீங்களும் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் என்ன பண்ணணும்னா இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் 4 லிங்க் கொடுத்துருக்கேன் Aliceblue HubStocks FYERS Angel One இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் இல்லை ஃப்ரீ தான் 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அது ஃப்ரீ தான் ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் வந்து பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மேலே போகும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ப்ரைஸோடைய நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஒன்று ரெண்டு வந்து சாம்பிள் கூட அனுப்பிச்சிட்ருப்பேன் இது வந்து ஆக்சுவலி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நினைக்கிறேன் எஸ் ஃப்ரீ டெலிகிராம் வந்து ஓகே இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் உண்டு மூவ்மெண்ட்டும் பார்க்கலாம் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறேன் இது வந்து எல்லோரும் டிப்ஸு நீங்கள் எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு அந்த டிப்ஸு கால்ஸ் ஜனங்க கேட்டுப்பாவும் அந்த மைண்ட் செட் மாறி போச்சு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் வைங்க ஒரு நாளைக்கு எத்தனை மூவ்மெண்ட் கிடைக்கும் எவ்வளோ பாயிண்ட் கொடுப்பீங்க எவ்வளோ அப்படின்றது வந்து அவங்களுக்கு விஷயமே புரியல அது டிப்ஸ் கால்ஸ்னால் என்ன அப்படின்றது ப்ரைஸோடைய மூமெண்டம் தான் வந்து நம்மளால் கேட்ச் பண்ண முடியுமே தவிர நான் இத்தனை பாயிண்ட் வருவேன் அத்தனை பாயிண்ட் வரேன் இவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும் அவ்வளோ பாயிண்ட் கிடைக்கலாம் நமக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடோடைய ரிஸ்க் எவ்வளோன்னு பாருங்கள் அது ப்ராஃபிட் எடுத்தோடனே எல்லாரும் ப்ராஃபிட் தான் பார்க்குறாங்க எவ்வளோ தூரம் போகும் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் நமக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகும் நம்ம கேபிட்டலில் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் ரெஸ்பான்ஸ் யாரும் பண்ணல ஸோ டெலிட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு வேண்டாம் விடுங்கன்னு ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து இலவசமாக சொல்லி தந்தால் அது வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடுது சரி விடுங்க பரவாயில்ல நம்ம காசு கொடுத்தே கற்றுக்கிட்டோம் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்